ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்பி போயிட்டு வந்துடுறேன், நீ அதை முடிக்க வந்துட்டு பேசாமல் விளையாண்டுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தை வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுந்து அங்கே காலில் அடிபட்டுருது. அப்போ அங்கே அந்த ஆன்ட்டியோட மைண்டில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேலை, இதை வச்சு நம்ம ஒரு பெரிய பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் வந்ததுமே, உன்னோட ஸ்டெப் வந்து ரொம்பவே மோசமானவ, அவள் பார்த்தியா அங்கே வந்துட்டு அந்த குழந்தைய போட்டு அடிச்சவங்க காலில் வந்துட்டு காயமாயிருச்சு, நீ அவளை வீட்டை விட்டு வெளியேற்றலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு உங்களையே அடித்து விரட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு நல்லா குழந்தைகிட்ட ஏற்றி விட்றாங்க. அதை கேட்டுட்டு அவனுமே நம்பிடுறான். இப்போ அந்த பாப்பா ஏதோ சொல்ல வந்ததுமே அந்த லேடி வந்து மிரட்டினதில் அந்த குழந்தை பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே கதை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி ஒரு டாக்கை வந்து பூட்டி வச்சுருக்கான் போல். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போய் கத்திட்டு அவள் கீழே விழுந்து அடிபட்டுருது. நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த பையன் வந்துட்டு நினச்சிட்ருக்கான், இவங்க வந்துட்டு மாட்டி விட்டாங்கன்னா அப்பா வந்து நம்மளை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இல்லை, நான் வந்துட்டு ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன்னு சொன்னதுமே அவனுக்கு கோவமாயிட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது, எதுக்காக ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க, உண்மையை சொல்ல வேண்டானே, என்னோட சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு அடித்து காயமாக்குனீங்க, அதனால தான் நான் உங்களை கடிக்க வைக்கிறதுக்காக நாயை வந்து அடைச்சி வச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன அடிபட்டிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே குழந்தைய கூப்பிட்டு அங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னதும் அடிச்சுட்டு எப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்னு பாருன்னு சொன்னதுமே அந்த குழந்தை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை பார்த்து அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலாக இருது, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை சொல்கிறா, நானாக தான் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன், உடனே ஆன்ட்டி வந்து பொய் சொல்லி பிரதர்கிட்ட ஏற்றி விட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, நீ இப்போ என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதுமே அவனுமே மன்னிப்பு கேட்குறான். அப்போ ஹீரோயின், நான் உன்னை மன்னிக்கணும்னா இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு சுற்றி பார்க்க போக போகிறேன், நீயுமே என் கூட வந்தால் தான் நான் வந்துட்டு மன்னிப்பேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், இன்றைக்கி வீட்டிலலாம் போய் சாப்பிட வேணாம், நம்ம அப்படியே வந்து ஜாலியாக ஹோட்டலில் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சதுமே இவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு உள்ளே போனதுமே அங்கே இருக்க அந்த ஒர்க்கர் வந்து, நீங்கள் இங்கெல்லாம் சாப்பிட முடியாது, எந்திரிச்சு போங்க, இங்கே வந்துட்டு பில் பே பண்ணுறது கூட உங்கள்கிட்ட காசு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், ஃபஸ்ட்டு நீ எங்களை சாப்பிட விட்டால் தான் நாங்கள் வந்துட்டு பில் பே பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஃபோவும் வியுமே வந்துடுறாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வேறு வர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வேற நான் சுற்றிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அந்த இவளோட நிலைமையை பார்த்தீங்களா, கடைசியில் பாரு 2 குழந்தைங்களோட நானியை வந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே, நல்ல வேலை தான், குழந்தைக்கு வந்துட்டு நானியை நான் இருந்துட்டுருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருந்தேன்னா உனக்குலாம் நான் நானியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வயசான ஓல்மேனை கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு என்ன இவ்வளோ பேச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே இன்சல்ட் பண்ணதுமே அவன் கோவப்பட்டுட்டு அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே கோவப்படுறான். அவனுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். அப்போ அந்த இவங்களாம் வந்துட்டு இங்கே இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிட முடியும், இவங்கள வெளியே அனுப்பிவிடுங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த வெயிட்ரஸ்மே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க மேனேஜரை கூப்பிட்டு நான் வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்லும்போது அவங்க மேனேஜருமே வந்துடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, வரேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் உனக்காக டேபிளே புக் பண்ணியிருப்பேனே, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்றத கேட்குறாரு. ஆனால் பாரு, உன்னோட வெயிட்ரஸாக இருக்கட்டும் இல்லை இவங்களா இருக்கட்டும், நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே வெயிட்ரஸை வேலையை விட்டுமே அங்கே ஃபயர் பண்ணிடுறாங்க. பிறகு நாம் பார்த்து, இன்றைக்கி வந்து ஷாவுக்கு மட்டும் இந்த டோட்டல் ஹோட்டலையுமே நாங்கள் புக் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனையும் இன்சல்ட் பண்ணி அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. பிறகு அங்கே எல்லாருமே ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கையில் அங்கே அடிப்பட்டதில் அவளால் சாப்பிட முடியலை. அப்போ ஹீரோ, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் சாப்பாடு ஊட்டி விட போகிறான்னு பார்த்தா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னதுமே எனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அந்த குட்டி பையன் அவன் கையாலே சாப்பாடு ஊட்டி விட்டதுமே ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும், அதை விட்டுட்டு ஸ்பூனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க, சரியான இடியேட்டாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு ஊட்டி விட்டதுமே அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. பிறகு அங்கே வீட்டுக்கு வரும்போது அங்கே அந்த ஆன்ட்டியை பார்த்து நம்ம ஹீரோ கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் வந்துட்டு எதுக்காக போய் சொல்லி குழந்தைகிட்ட ஏமாற்றிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலையே அப்படின்றத சொல்கிறாங்க.
குழந்தைங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க. இவங்க தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னு. நீங்கள் எதுக்காக பொய் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு வந்துட்டு இங்கே வர விருப்பம் இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கெல்லாம் வர வேணாம். இனிமேல் நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். நீங்கள் வேலையை விட்டு போங்கன்னு சொன்னதுமே, அப்போ அவங்க உன்னோட அங்கிளுக்கு காலில் அடிபட்டுருக்குன்னு தெரியும்ல. இங்கே வர வருமானத்தை வச்சு தான் நான் குடும்பத்தையே ஓட்டிகிட்ருக்கேன். ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னதும், அவருக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இன்னும் ஒர்க் பண்ண வர வேணான்னு சொன்னதும், அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன்னா எல்லா வேலையும் நீயே பார்க்க வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிக்காத, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். அவளுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கா. பிறகு இன்றைக்கி வந்துட்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க காசெல்லாம் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கா. பரவாயில்லையப்பா, இவன் பெரிய பணக்காரனாக தான் இருக்கான். கூடி சீக்கிரம் இப்படியே சம்பாரிச்சா ஒரு பெரிய வீடு கட்டிடலாம். அங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கான கார்டன்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்களோட ஹாப்பியாக விளையாடலாமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்ருக்கா. நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே குளிக்க போகிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கா. அங்கே டார்ச் லைட்லாம் அடித்து பார்க்குறா. அவனோட பாடி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதுமே, நீங்கள் இந்நேரத்தில் குளிர் தண்ணியில் ஏன் குளிச்சிட்ருக்கீங்க, என்னோடய ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அங்கே வெளியே அவள் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ உள்ளே பார்த்தேன் அவனோட பாடி. ஆனால் அது 6 பேக்கா இல்லை 8 பேக்கானே எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம போய் பார்த்துருவான்னு சொல்லிட்டு அங்கே கதவை ஓப்பன் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப அதிகமாகிடுது. மூக்கிலேருந்து அங்கே ப்ளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமேன்னு சொன்னதும், ஏன் மேரேஜுக்கு அப்புறம் ஏன் பேபி பெற்றுக்க வேணான்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமாம் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, நான் குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட டைமே கிடையாது. இப்போயே பார்த்தீங்களா என்னோட சிஸ்டரோட பேபிஸ்க்கே நான் ஆளை வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு நானுமே குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா அது எப்படி என்னால் பார்த்துக்க முடியும், அதனால தான் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இதே மாதிரி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைமே நீங்கள் பேசுனீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் அவர்கிட்ட இதே தான் சொன்னேன். இப்போ வரைக்கும் அவளுக்கு எனக்கும் நடுவில் எந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்ததுமே கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்கா. என்ன சொல்லிட்டுருக்கான், மேரேஜ் முடிஞ்சு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வைக்கலையா அப்படின்னா இவ ஒருவேளை அந்த மாதிரி ஆளான்னு சொல்லிட்டு அவள் உல்ட்டாவா யோசிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு நேற்று அவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா இல்லையா, அதே விஷயம் தான் இப்போயுமே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே காயை கட் பண்ணி கையை கட் பண்ணிக்கிறா. அங்கே நம்ம ஹீரோ என்னாச்சு கையை காமிங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வாயில் கையை வச்சிட்ருக்கான். அப்போ அங்கே அதெல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்குமே கொஞ்சம் ஷை ஆகிட்டு இன்றைக்கி ஒர்க் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே நம்ம ஹீரோயின் இல்லை இவன் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் பர்சனாக தான் இருப்பான். ஏன்னா இவன் இப்போ ஷையானதை நான் பார்த்தேன், பொண்ணுங்க மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் என்ன பாடி தான் ஒர்க் ஆகலை போல். ஸோ இவனுக்கு நல்ல ஃபுட்டாக சமைச்சு கொடுத்தோன்னா ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன இந்த மாதிரி ஐட்டம் தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா, இப்படி சாப்பிட்டா எப்படி பாடியில் எனர்ஜி இருக்கும், நான் சொல்கிற பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஃபுட்டு நல்லா சமைச்சு தரேன் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு நைட்டு நம்ம ஹீரோங்க குளிக்க போகும்போது எதுக்காக திரும்ப போயிட்டு இப்போ பச்சை தண்ணியில் குளிக்க போயிட்டுருக்கீங்க, உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும் என்னன்னு தெரியல எனக்கு இன்றைக்கி சாப்பிட்ட பிறகு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்படின்னா பாடி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல் அப்படின்றத அவள் யோசிச்சுருக்கா. சரி ஓகே, நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, அதனால தான் அப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லும் போதே அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகவுமே அவள் பயந்த மாதிரி அங்கே கத்திட்டுருக்கா. நம்ம ஹீரோயினோட வேலை தான் போல். அங்கே குழந்தைகிட்ட சொல்லி இவ தான் அங்கே லைட் ஆஃப்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனதுமே அவன் பார்த்தா விலகி போனதும் இவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு எந்திரிச்சு போனதும் கால் அடிபட்டுது. நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே காலை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வேமா பிடிச்சவனை கண்ணத்தில் கிஸ் கொடுத்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போனதுமே இவன்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது போலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ பற்றி தான் யோசிக்கிறா. உண்மையிலேயே ஒரு நல்ல ஜென்டில்மேன் அவர், அதனால தான் நானே க்ளோஸ் அவரை ட்ரை பண்ணியும் அவர் எதுவுமே என்னை பண்ணலை, நான் உண்மையிலே கொடுத்து வச்சவ அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹாப்பிட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோ அங்கவே தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவனை அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு அவனுக்கு போர்வையெல்லாம் போற்றி விடும்போது நம்ம ஹீரோ யாரை நினச்சிட்டு பயந்துட்டு எந்திரிக்கும் போது 2 பேருமே அப்படி கீழே பக்கத்தில் க்ளோஸாக விடுறாங்க. எந்திரிங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே ஹீரோ அதுக்கு முன்னாடி உன்னோட ரியலான பேரண்ட்ஸை நம்ம போய் மீட் பண்ணல அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். சரி
சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க மீட் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் இப்ப தான் அவங்க உண்மையான பேரண்ட்ஸ வந்துட்டு பார்க்க போறா. அவங்கள பார்த்ததுமே அங்க அவங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருது. அப்ப அங்க நம்ம ஹீரோ அவங்க பேசட்டும்னு சொல்லிட்டு தனியா விட்டுட்டு போயிடுறான். அப்ப அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, "நீ வந்துட்டு அவன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒண்ணு நாங்க கட்டாயம்லாம் படுத்த மாட்டோம்மா. அவன்ட்ட இருந்து வாங்குன காசுமே திருடு போயிருச்சு. எங்க கடையுமே நாங்க வித்துட்டோம். ஆனா கூடிய சீக்கிரம் வந்துட்டு காசு ரெடி பண்ணி அவர்ட்ட நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம். நீ வந்துட்டு புடிக்கல நான் மேரேஜ் பண்ண வேணான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்துட்டு அவர உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன். நாங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்." அப்படின்றத சொல்றா. ஹீரோ திரும்பவுமே அவங்க ஃபேமிலிக்காக நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வந்து குடுத்து வச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே அங்க பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன இவ்ளோ தூரத்துக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பொறாமைப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா இன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு பெட்ல படுத்துக்கோ. நான் வந்து கீழ படுத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும், இவர் வந்து எப்பதான் என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க போறாரு. இந்த பில்லோவ நான் ஹக் பண்ணிட்டு படுக்கிறதா அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டுட்டுருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ நீ இப்ப ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்டதும், ஒண்ணும் இல்ல. நான் குட் நைட் தான் சொன்னேன்னு சொல்றா. அந்த ஆன்ட்டியோட வீட்ட காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு எவ்வளோ நாளைக்கு இப்படி நான் வெஜிடபிளே சாப்பிட்டுட்டு இருக்குது. எனக்கு ஏதாச்சும் சிக்கன் வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு வீட்ல போயிட்டு நான் கொஞ்சம் காசு வந்து தெரியாம எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி எங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க லாக்கர்ல இருந்து காச வந்து திருடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்க பார்த்துடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருட்டு வேலை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆல்ரெடி வந்துட்டு காசு கம்மியாச்சு. அப்ப அதையும் நீங்க தான் எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் நான் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க. பார்த்தா அங்க நெறைய வந்துட்டு பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்ருக்காங்க. அத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அங்க கதவ யாரோ லாக் பண்றாங்க. போய் ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோவும், ஹீரோயின் தான் அங்க வந்துடுறாங்க. அவங்க பாட்டு உள்ள போனதுமே, எதுக்கு உள்ள போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி பார்த்தா, அங்க வந்து உள்ள நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஏன்னா ஏகப்பட்ட பொருள திருடிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் இப்படி திருட்டு வேலையா பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும், இப்ப என்ன பெரிய தப்பா போச்சு? எவ்வளோ நாளா அந்த வீட்ல நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் பொருள எடுத்தா என்ன வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம பேசினதுமே நம்ம ஹீரோவுக்கு கோவமாயிருது. உங்களுக்கு காசு தேவைப்பட்டா நீங்க என்ட்ட கேட்டிருந்தா நான் குடுத்துருப்பேன். அதுக்காக எதுக்காக இப்படி திருட்டு வேலையெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். ஆன்ட்டி இவள பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவ ஏகப்பட்ட பேரு கூட அஃபேர் வச்சுட்டுருக்கா. நீ போன பிறகுன்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி இங்க தப்பு தப்பா பேசுறாங்க. அத கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, எனக்கு அவள பத்தி தெரியும். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வர வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு போனதும், அத கேட்டுட்டு அவங்க ரொம்ப அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க பொண்ணு நீங்க ஃபர்ஸ்ட்டு போயி அங்க அவங்க சிஸ்டர போய் மீட் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்கள வந்துட்டு பிடிக்கும்ல. ஸோ இவள பத்தி நீங்க வத்தி வச்சு விட்டீங்கன்னா, அவங்க வந்து விரட்டி விட்டுருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின்ட்ட அங்க ஹீரோ சாரி கேட்குறான். என்னோட ஆன்ட்டி தேவையில்லாம உன்ன பத்தி நெறைய தப்பா பேசிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அத பத்திலாம் எனக்கு கவல கிடையாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும், கண்டிப்பா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதுமே அங்க அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கா. பிறகு அவங்க சிஸ்டர வந்து கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அவ எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு உங்கள தெருவுல விட்டுருவான்னு சொல்லிட்டு, அந்த லேடியுமே அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின வெளிய வான்னு சொல்லிட்டு அங்க கத்திட்டு இருக்காங்க. மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இந்த மாரி ஒரு திருட்டு பொம்பள பேச்ச கேட்டுட்டு நீங்க என்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இந்த பொம்பள வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட குடுக்காம ஏகப்பட்ட வந்து ஃப்ராடு வேல பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க வந்துட்டு அவ நம்ப மாட்றா. அங்க பக்கத்துல இருக்க எல்லாருமே சொல்றது எல்லாமே உண்மதான். எப்பயுமே வேலை செய்யாம சின்ன பிள்ளைங்களையே வந்துட்டு வேலை பார்க்க வச்சுட்டு இருப்பான்னு சொல்றாங்க. அப்பங்க நம்ம ஹீரோ வேற வந்துடுறான். என்ன வந்து போயிட்டுருக்கு. எதுக்காக இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், இவளுக்காக எங்க எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆன்ட்டி வந்து திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கான வந்து பனிஷ்மெண்ட் தானே கிடைக்கணும்னு சொன்னதும், அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையுமே பார்த்து வளர்த்தவங்க. அவங்க கொஞ்சம் எடுத்துட்டா என்ன தப்பா போச்சுன்னு சொல்லிட்டு, இன்னுமே அந்த லேடி முட்டாள்தனமா அவங்களவே வந்துட்டு அங்க நம்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ரொம்ப ட்ராமா போட்டதெல்லாம் போதும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க போலீஸ கூப்பிட்டு திருட்டு கேஸ்ல அவங்களையுமே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு, மரியாதையா நீ வீட்டுக்கு போ. உன் வேலைய ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு அவங்களுமே அங்க கிளம்பி போனதுமே அவங்க ஜுவல்லரி பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜுவல்லரிய காணோம். ஒருவேளை அவங்க சொன்ன மாரி அந்த ஆன்ட்டி தான் திருடி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே டவுட் ஆயிட்டுருக்கு. அப்ப அவங்க பொண்ணு வேற வந்துடுறா. என்ன வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்னோட அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த லேடி எப்படியே விட்டா எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிருவா அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏத்தி விட்டதும், நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டதும், நீங்க பேசாம உங்க தம்பிய வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்துட்டு குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிருவேன். இங்க எல்லா ப்ராப்பர்ட்டீஸுமே நம்மளுக்கே கிடைக்கும். அந்த லேடிய நம்ம அங்கேருந்து விரட்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு, அவ வந்து அங்க ஐடியா பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ அவள அங்க பார்த்துட்டு அங்க வந்து ஜாக்கெட் எல்லாம் போத்தி விடும்போது, நம்ம ஹீரோயின் தூக்கத்திலே பார்த்துட்டு அவன, "நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்போ உங்க சிஸ்டர் வராங்கன்னு சொன்னதுமே, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு சுயநினைவு வருது. வேகமா எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவங்க சிஸ்டர்
சிஸ்டர் அந்த சிசி அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என்னோட அம்மாவை வந்து வெளியே எடுங்க, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ நான் வந்து எதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் உங்கள் சிஸ்டர் இவ தான் உனக்கு கரெக்டான மேட்ச் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ, நான் ஃபஸ்ட்டு உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது, மரியாதையோடு இங்கே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே ஆளை கூப்பிட்டு பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறான். அப்போ அவங்க சிஸ்டர் நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க பிரதர், இவளுக்காக வந்துட்டு எதுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவன் இந்த ஜுவல்லரி எடுத்து கையில் கொடுத்து உண்மையிலே ஆன்ட்டி வந்து ஒரு பெரிய வந்து திருட்டு வேலை தான் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் போலீஸ்காரங்க என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டுறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு சொன்னதும் அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியுமே, என்ன நீங்கள் ரொம்ப ஷையான பர்சன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை கன்னத்தில் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோட சிஸ்டர் அங்கே வெளியே போகும்போது ஒரு காரில் இடிக்க போயிடுறா. அப்போ அங்கே அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்கி வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, வீட்டில் ஒர்க் பண்ணாமன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்களோட ஹஸ்பண்ட் போல். அப்போ அந்த வலையிலையுமே வாங்கி வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அப்போ அங்கே ஒர்க்கருமே இருக்காங்க. அங்கே ஒரு சிட்டி பொண்ணு வந்திருக்கதா கேள்விப்பட்டேனே, யார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் பாஸ் தான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, நான் இப்போ சிக்கன் வேறு அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணுமே அப்படின்றத சொன்னதும் நான் அந்த சைடில் தான் போகிறேன், நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த சிக்கனை கொண்டு போயிட்டேவும் அப்படி அழகான பொண்ணாக இருந்தால் அவள் ஏன்ட்ட தான் இருக்கணும், அவனுக்குலாம் எப்படி அது ஒர்த்து அப்படின்றத சொல்லிட்டு இன்றைக்கி பாரு நான் அவளை கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். கதவை நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அந்த சிக்கனை வாங்கிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டான் அவன், நீ வந்து ஷாவை போய் ஏன் மேரேஜ் பண்ணணும், என்ன மாதிரி பர்சனுக்கு தான் நீ வந்துட்டு சொந்தமாக இருக்கணும், பேசாமல் என் கூட வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவள் கோமாயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவன் பயந்து போய் வேமா அங்கேருந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.